வாங்க வாங்க, நேர்ல வாங்க. நீங்க நேர்ல வரணும், பிரச்சனை பண்ணணும், சண்டாளணும் தானே நான் இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாயா. வன்மதி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? இப்பதான் ஒரு கிளைண்ட் ஃபோன் பண்ணாரு. ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி தர முடியுமான்னு கேக்குறாரு. என்னது? ரேட்டை கம்மி பண்ணி தரணுமா? இல்ல வன்மதி, நம்ம கிட்ட பல்க் ஆர்டர் வாங்குறவங்க எல்லா கடைகளையும் விட ரொம்ப கம்மியான விலையில தான் நாம ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கோம்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா இப்படி வந்து சொல்றீங்க? அதெல்லாம் குறைக்க முடியாது. ஒரு வேளை நீங்க புதுசா பொறுப்பேற்றிருக்கிறது தெரிஞ்சு உங்ககிட்ட பேசினா ரேட்டு குறையும்னு நினைச்சிருக்கலாம்ல. எதுக்கும் நீ ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பாரு. அவங்க நம்ம கிட்ட இன்னும் நிறைய ஆர்டர் எடுத்தாங்கன்னா நமக்கு தானே லாபம். இவ்ளோ கம்மி விலையில கொடுத்தா என்ன லாபம் வரப்போகுது? அவங்க கிட்ட பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல. கொஞ்சம் யோசி வான்மதி. நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். அதுக்கப்புறம் கொடுக்குற எல்லா மெட்டீரியலுக்கும் புது விலை தான் போட்டு கொடுக்க போறேன். அவங்களுக்கு ஓகேனா வாங்கிக்க சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன்னு சொல்லுங்க. அக்கா, நீயா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி அத்தை கிட்ட கலந்து பேசுறது நல்லது. ஏய், இன்னைக்கு பொறுப்புல நான் தானே இருக்கேன். என்னதானே அத்தை பாத்துக்க சொல்லிருக்காங்க. அப்போ நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க போய் பேசுங்க. கமலா, டீப் ரெட் எடுங்க. ஓகே சார். என்ன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசிக்கிறாங்களே, இது சரியில்லையே. கமலா, அந்த டீப் ரெட்ல எம்ப்ராய்டரி போட்ட டிசைன் இல்லையா? சார், நீங்க கேக்குற கலர் இல்ல. மேல குடோன்ல வேணா இருக்கு, நான் போய் எடுத்து வரட்டுமா? இல்ல இல்ல, நீங்க இருங்க, நாங்களே போய் பார்த்து எடுத்துப்போம். ஏங்க வாங்க போலாம். நாமளே போய் எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரலாம். ஓகே, நீங்க வேலையை பாருங்க. இவ்வளோ மெட்டீரியல்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்களே, இதில் நம்ம தேடுற கலர் எப்படி கிடைக்கும்? தேடினாதான் எதுவும் கிடைக்கும். டக்குன்னு கிடைச்சிருச்சுன்னா எப்படிங்க? நாளைக்கு நீங்க ஒருவேளை பிசினஸ்ல பெரிய ஆளா வந்துட்டீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்ததுன்னு சொல்வீங்கல்ல. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி மெட்டீரியல்ஸ் இங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். வாங்க தேடி பார்க்கலாம். என்னைய பார்த்துட்டு நிக்காதீங்க, வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க. நீங்க கேட்ட மாதிரி மெட்டீரியல்ஸ் இங்க நிறைய இருக்கு. இதுல நான் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி மெட்டீரியல்ஸ் எப்படி தேடுறது? எவ்வளவு நேரம் இப்படி பார்த்துட்டு இருப்ப? எழுந்துரு. நீங்க தாங்க என் மேல விழுந்திருக்கீங்க, நீங்க தான் எழுந்திருக்கணும். வெண்ணிலா, கடையில என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? எழுந்துருங்க ரெண்டு பேரும். இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. மெட்டீரியல்ஸ் எடுக்க வந்தோம்க்கா. படி ஏறும்போது கால் தடுக்கி மெட்டீரியல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. அப்படியே நாங்களும் தடுக்கி விழுந்துட்டோம். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? முதல்ல ரெண்டு பேரும் இங்க இருந்து போங்க. இல்லக்கா, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரோம். ஏதோ பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உங்க கையை நீட்டுங்க. நான் முதல்ல மாடிக்கு போறேன், அதுக்கப்புறம் பார்த்து பத்திரமா படியேறி வாங்க. ஓகேவா? எல்லாத்தையும் நானே எடுத்துட்டு வரணுமா? ஆமா, நீங்க தான் எடுத்துட்டு வரணும். என் மேல விழுந்தீங்கல்ல, அதுக்கு இதான் பனிஷ்மெண்ட். வாங்க. வர வர இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு.
மேடம் நாங்கள் உங்களை நம்பி தான் வியாபாரம் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிற நீங்கள் சப்ளையராகவும் இருக்கீங்க. அதான் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைக்காகவும் கடையோட பாரம்பரியத்துக்காகவும் உங்ககிட்ட இருந்து நாங்கள் துணியை வாங்கி நாங்கள்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி விலையேற்றினீங்கன்னா நாங்கள் எங்கே மேடம் போகிறது? அந்த கேள்வியை கேட்க வேண்டியது அவங்க கிட்ட இல்ல, என்கிட்ட. நான் தான் வான்மதி. இன்னைக்கு இங்க நான் தான் பொறுப்புல இருக்கேன். நீங்க என்ன கேட்கறதா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இதில் கேட்கறதுக்கு என்னமா இருக்கு? சொல்லாம கொள்ளாம விலையேற்றிட்டீங்க, நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது? வியாபாரம்னு ஒண்ணு பண்ணும்போது அதுல லாபம் நஷ்டம்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? நாங்க உங்களுக்கு பொருள் கொடுக்கறோம், நீங்க எங்களுக்கு பணம் கொடுக்கறீங்க. அத நஷ்டத்துக்காக பண்ண முடியாது. இத்தனை நாள் நாங்க கொடுத்ததே நஷ்டத்துக்கு தான். இப்போவும் அப்படியே வியாபாரம் பண்ண முடியாது. நாங்க இப்ப கொடுக்கற விலை நியாயமான விலை. இந்த விலையில வேற எங்கேயும் உங்களுக்கு நல்ல பொருள் கிடைக்காது. அதனாலதான் நீங்க இத்தனை காலம் எங்களோட வியாபாரம் பண்ணியிருந்திருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நமக்குள்ள பிசினஸ் போகணும்னா இந்த ரேட்டுக்கு நீங்க எடுத்தா முடியும். இப்படி கட்டன் ரேட்டா பேசினா இப்படி பிசினஸ் இனிமே இப்படிதான் ரன் ஆகும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க பிசினஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இப்படி பேசினா நாங்க மட்டும் இல்ல, எங்க கூட எல்லாருமே சேர்ந்து இந்த பிசினஸை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீங்க இல்லைன்னா எங்களை தேடி 100 பேர் வருவாங்க. எங்க மெட்டீரியல் அவ்வளோ குவாலிட்டியா இருக்கும். இந்த பிரைஸ்ல மார்க்கெட்ல எங்கேயும் கிடைக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க எல்லாம் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. பிசினஸ் வான்மதி, உன்கிட்ட தான் கேக்குறேன். பழனிசாமி அண்ணன் அடிச்சியா? ஆமா, அடிச்சு. ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு.